சிறை வளாகம், அதாவது பரப்பன அக்ரஹாரா சிறை வளாகத்தில் இணைகிறார் எமது செய்தியாளர் பாரதி ராஜா. அவரிடமிருந்து களச்சூழல் என்னவாக இருக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ளலாம். பாரதி ராஜா, தற்பொழுது நாம் பல்வேறு காட்சிகளை இங்கே பார்க்க முடிகிறது. வி.கே. சசிகலா அவர்கள் அந்த சிறை வளாகத்தில் இருந்து வாகனத்தில் ஏறி செல்லக்கூடிய காட்சிகள், ஏராளமான தொண்டர்கள் அந்த பகுதியில் இருக்கிறார்கள். சிறைத்துறை நிர்வாகம் என்னென்ன நிபந்தனைகளை இம்முறை வி.கே. சசிகலா அவர்களுக்கு விதித்திருக்கிறது? அதாவது கடந்த முறை அக்டோபர் 7ஆம் தேதி முதல் 11ஆம் தேதி வரை பரோல் வழங்கிய போது என்னென்ன நிபந்தனைகளை சிறைத்துறை குறிப்பிட்டிருந்ததோ அதே தான் தற்போது குறிப்பிட்டிருந்தது. ஒரே ஒரு மாற்றம் தான். கடந்த முறை அவர் சென்னையில் தங்குவதாக அந்த மனுவில் குறிப்பிட்டிருந்தார். இம்முறை தஞ்சாவூரில் தங்கப் போவதாக அந்த மனுவில் குறிப்பிட்டிருந்தார். தஞ்சாவூர் முகவரி அளித்திருந்ததால் தஞ்சாவூரை விட்டு, அதாவது தஞ்சாவூர் மாவட்டத்தை விட்டு வெளியே செல்லக்கூடாது, அவர் கொடுத்த முகவரியில் தான் தங்க வேண்டும் என்ற ஒரு நிபந்தனையை விதித்துள்ளது. இரண்டாவதாக, ஊடகங்களை சந்தித்து பேசுவதோ ஊடகங்களுடன் உரையாடுவதோ இருக்கக்கூடாது. குறிப்பாக பிரஸ் மீட் அது போன்ற செயல்பாடுகளில் ஈடுபடக்கூடாது என்று திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது. இது தவிர்த்து எந்த விதமான அரசியல் நடவடிக்கைகளிலும் ஈடுபடக்கூடாது. இந்த 3 நிபந்தனைகளைத்தான் பிரதானமாக கர்நாடக சிறைத்துறை விதித்துள்ளது. காலையிலிருந்து இந்த நடராஜன் மரணம் தொடர்பான இறப்பு சான்றிதழை இணைத்து அளிக்கப்பட்ட பரோல் மனு குறித்து பல்வேறுபட்ட ஆலோசனைகள் நடத்தப்பட்டது. அதில் முதல் கட்டமாக 10 நாட்கள் பரோல் என்று முடிவு செய்திருந்த போது இவர்கள் தரப்பில் கேட்கப்பட்டது, தங்கள் சசிகலா தரப்பில் சடங்குகள் செய்ய கிட்டத்தட்ட 15 நாட்கள் அவகாசம் வேண்டும். எனவே தங்கள் கோரிக்கை வைத்துள்ள அந்த 15 நாள் அவகாசத்தை கொடுக்க சிறைத்துறை ஒப்புக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை முன்வைத்தார்கள். முதலில் யோசனை செய்த சிறைத்துறை பின்னர் 15 நாட்கள் பரோல் வழங்குகிறோம், ஆனால் அதில் இந்த பயண நாட்களும் சேரும் என்று ஒரு அறிவிப்பு வெளியிட்டது. கடந்த முறை பரோல் வழங்கிய போது இந்த பயண நாட்கள் கணக்கில் எடுத்துக் கொள்ளப்பட மாட்டாது என்று அறிவித்திருந்தது. ஆனால் இம்முறை பயண நாட்களும் கணக்கில் எடுத்துக்கொள்வோம். இதன்படி அவருக்கு பரோல் வழங்கியதாக அறிவித்தது கர்நாடக சிறைத்துறை. கடந்த முறை ஒட்டுமொத்தமாக பார்த்தால் பயண நாட்களுடன் சேர்த்து 7 நாட்கள் இருந்தது. இந்த முறை பயண நாட்களுடன் சேர்த்து 10 நாட்கள் இருந்தது. பயண நாட்களை கழித்தால் 13 நாட்கள் பரோலை முழுமையாக பரோலாக கருதலாம். ஆனால் அதிகாரப்பூர்வ பரோல் என்பது இந்த 15 நாட்கள் தான். சிறைத்துறை சார்பில் பயண நாட்களையும் சேர்த்துக் கொள்ள வேண்டும் என்று அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. கடந்த அக்டோபர் மாதம் வி.கே. சசிகலா அவர்கள் பரோலில் 5 நாட்கள் பரோலில் வந்தபோது அவருக்கு போலீஸ் பாதுகாப்பு வழங்கப்பட்டது. இந்த முறை 15 நாட்கள் பரோல் கிடைக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழலில் தமிழக போலீசார் அவருக்கு பாதுகாப்பு வழங்குவார்களா, இல்ல கர்நாடக போலீசார் பாதுகாப்பு வழங்குவார்களா? இது தொடர்பாக சிறைத்துறை நிர்வாகம் என்ன சொல்லியிருக்கு? கடந்த முறை பின்பற்றிய அதே விஷயத்தை தான் தற்போதும் சசிகலா தரப்பினர் பின்பற்றியுள்ளார்கள். ஏனென்றால் தங்கள் சொந்த பாதுகாப்பிலேயே இருந்து கொள்கிறோம் என்று 2 வழக்கறிஞர்கள் ஜாமீன் அளித்துள்ளார்கள், சொந்த ஜாமீன் அளித்துள்ளார்கள். கர்நாடக பொதுவாக இது போன்ற பரோல் கோரும் சமயத்தில் கர்நாடக சிறைத்துறை சார்பில் பாதுகாப்புக்கு போலீசார் அனுப்பப்படுவது வழக்கம்தான். ஆனால் பரோலில் செல்லும் கைதி வேண்டாம் என்று கேட்டுக்கொண்டால் அவர்கள் தரப்பில் ஒரு ஜாமீன் பெற்று அவர்களை ஜாமீன் கொடுத்தவரின் பாதுகாப்பில் அனுப்புவார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. இதே முறையைத்தான் தற்போது சசிகலா தரப்பில் கையாண்டுள்ளார்கள். பாதுகாப்பில் நாங்கள் சென்று கொள்கிறோம் என்று சசிகலா தரப்பில் கோரிக்கை வைத்ததால் அதை ஏற்றுக்கொண்டது. அதற்காக சசிகலா தரப்பு வழக்கறிஞர் அசோகனும் அதே போல மற்றொரு வழக்கறிஞரான சுரேஷும் அவர்களுக்கு அந்த ஜாமீன் கையெழுத்திட்டார்கள். இதைத் தொடர்ந்து சொந்த பாதுகாப்பிலேயே அவர்கள் தற்போது தஞ்சாவூர் புறப்பட்டு செல்கிறார்.